நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தினத்துல கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதில் 18வது வசனம். பெரும் காற்று அடித்தபடினாலே கடல் கொந்தளித்தது. நம்முடைய வாழ்க்கையை ஒரு படகாக நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை ஒரு படகிலே போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய படகு ஒரு சில கட்டங்கள் வரும்போது காற்று வந்து அடித்ததை மோதுகிறதை பார்க்க முடிகிறது. சில காற்று வந்து சுழல் காற்று, சில சாதாரண காற்று, இப்படிப்பட்ட காற்றுகள் நம்ம படகிலே வந்து மோதும் போது நம் அசைவாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். சில காற்று வியாதியோடு வருகிற ஒரு நெருக்கம், பிரச்சனைகளோடு வருகிற ஒரு நெருக்கம், பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனையோடு வருகிற ஒரு நெருக்கம், இப்படிப்பட்ட காற்றுகள் வந்து நம்மளை மோதும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தடுமாற்றம் உண்டாய் கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட தடுமாற்றத்துக்குள்ள இருக்கிறவர்களை இயேசு வந்து உங்களை வல்லவராய் இருக்கிறார். அவர் விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதான் கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பலத்த காற்றோடு இருக்கிறாயா? பலத்த அசைவோடு, அந்த கடல் அசைவோடு இருக்கிறாயா? இன்றைக்கு அந்த படகை இயேசு வந்து அந்த படகை அந்த காற்றிலிருந்து மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன் படகை நேராக ஓட்டி செல்வதற்கும் உன் வாழ்க்கை பயணத்தை அதிக அழகாக கொண்டு செல்வதற்கும் தேவன் அதுக்கு வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே காற்றை போலவும் சுறாவளி காற்றை போலவும் வந்து அலைமோதி கொண்டிருக்கிறதா? இன்றைய தினத்தில் இந்த வார்த்தை உங்களை என்ன செய்கிறது? விடுவிக்க போகிறது. தேவனுடைய வார்த்தை உங்களை விடுவிக்க போகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கைக்குள்ளே வந்து இன்றைக்கு முழுமையாக ஒரு விடுதலையை இயேசு தர விரும்புகிறார். அப்படியே இந்த வசனத்தை நீங்கள் முழுமையா ஏற்றுக்கொண்டால், இயேசுவை முழு இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், நிச்சயமாக இந்த வாழ்க்கையிலே உங்க வாழ்க்கையில் இருக்கிற காற்று இன்றோடு அது மறைந்து போகும். அது கர்த்தரை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.